ஹலோ செல்லக்குட்டிகளா, வாங்க வாங்க வாங்க. இது உங்களோட கதை வீடு தூது. திருக்குறள் கதைகள்ல ஒரு கதை இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு செவி செல்வம். என்னது? செவி செல்வம். செவி செல்வம்னா என்னதுப்பா? நம்ம காது வழியா கேட்டு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறோமோ அது எல்லாமே செவி செல்வம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆன்டி உங்களுக்கு கதை சொல்கிறேன்னா, கதை சொல்கிறது வழியாக ஆன்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், கரெக்டா? அது எல்லாமே செவி செல்வத்தில் தான் வரும். செவி செல்வம் தான் இருக்கிற எல்லா செல்வத்திலையும் ரொம்ப நல்ல செல்வம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த குறள் என்னன்னு பார்ப்போமா? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வங்கள்ல செவி செல்வம்னு ஒரு செல்வம் இருக்கு. அச்செல்வம்னா அந்த செல்வம் தான் இருக்கிற எல்லா செல்வத்திலையும் என்னவா? தலைவர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத நம்ம ஒரு அழகான மீன் கதையில இருந்து தெரிஞ்சுப்போமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்ப ஒரு நதியில ஒரு குட்டி மீன் சூப்பரா குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சான். அந்த மீனோட பேரு முத்துமணி. அந்த மீனோட பேர் என்ன? முத்துமணி. முத்துமணிக்கு அந்த நதியில விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமாமா. அப்போ ஒரு வாட்டி அது வீட்டுல உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்துச்சான். முத்துமணிக்கு ஒரு தாத்தா இருப்பாராம். இந்த தாத்தா அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு, என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு எப்பயுமே நிறைய கதை முத்துமணிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவன் கார்ட்டூன் பார்த்தாலே அந்த தாத்தாவுக்கு பிடிக்கவே செய்யாதாமா. என்ன சொல்லுவாராம்? முத்துமணி, இப்படி கார்ட்டூன் பார்த்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன் வயசு பிள்ளைங்க என்னதான் செய்யணும்? நல்லா ஓடி ஆடி விளையாடணும் முத்துமணி. நீ நல்ல பிள்ளையா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராமா. ஆனாலும் சரி, அவன் கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்க்கட்டும்னு விட்டுட்டாராம். அதுக்கப்புறமா அவன் பார்த்த உடனே அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொன்னாராம்? அவர் கடலுக்குலாம் எப்படி போயிருக்காரு, கடலுக்கு போனா என்னென்ன செய்யணும், கடல்ல என்னென்ன மாதிரி மீன் இருக்கும் அப்படிலாம் நிறைய கதை சொன்னாராமா. உடனே முத்துமணி, தாத்தா நீங்க இந்த கதையை நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாராம், முத்துமணி, இந்த மாதிரி நான் என்னெல்லாம் சொல்லி தரேனோ அதை நீ நல்லா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா எப்பயுமே நம்ம காது வழியா என்னென்ன கேட்டு கத்துக்கிறோமோ அது என்ன செய்யும்? நமக்கு எப்ப தேவையோ அப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாராமா. அப்ப முத்துமணிக்கு அது புரியவே இல்லையாமா. அதுக்கடுத்து அவங்க ஸ்கூல்ல அவங்கள டூர் கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்களாமா. டூருக்கு இப்ப இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டதுனால கடல் பக்கம் கூட்டிட்டு போறோம் நாங்களாம். உடனே ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஏ ஜாலி 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 ஜாலி, நம்ம கடல் பக்கம் போறோம் அப்படின்னு செம்ம ஜாலியா இருந்துச்சாமா. அதே மாதிரி முத்துமணியையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க மிஸ் என்ன செஞ்சாங்களாம்? கடல் பக்கம் கூட்டிட்டு போனாங்களாமா. அப்ப அந்த இதுல கடலுக்கு அடியில நிறைய செடியா இருந்துச்சாம். பார்க்கவே செம்ம பிரெட்டியா இருந்துச்சாம். கலர் கலரா வேற இருந்துச்சாமா. முத்துமணி அதெல்லாம் என்னன்னு அவங்க மிஸ் கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், ஏய் இதுக்கு பேரு தான் கடல் பாசி. கடல்ல இருக்கிற நம்மள மாதிரி மீன்கள்லாம் இந்த கடல் பாசிய உணவா சாப்பிடும். இந்த கடல் பாசி உலகத்தோட சுற்றுச்சூழல் நல்லா இருக்கா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இண்டிகேட்டர். இது இந்த கடல் பாசி நிறைய வளர்ந்துச்சு அப்படின்னாலே அந்த தண்ணியில நிறைய அழுக்குகள் எண்ணெய் இந்த மாதிரிலாம் சேராம இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அவங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்களாமா. அவனுக்கு அந்த கடல் பாசியை ரொம்ப பிடிச்சிருச்சான். அந்த கடல் பாசியை அவன் கடல் பாசியை சுத்தியே போய் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தானாமா. அவங்க மிஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அப்பயும் என்ன செய்யல, அவங்க சொல்றத கவனிக்காம இவன் வாட்டுக்கு உட்காந்து இந்த கடல் பாசியையே பார்த்துட்டு இருந்துட்டான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தானா, டே ராமு எங்கடா இருக்க, டேய் சந்தீப் எங்கடா இருக்க, எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணோம். தேடி பார்த்தா அங்க யாரையுமே காணோமா. கடவுளே, என்னைய விட்டுட்டு போயிட்டாங்களா டூர்ல அப்படின்னு நினைச்சிட்டு பயந்தே போயிட்டானாமா. என்ன செய்யனே தெரியலையாம். சரி நம்ம வந்த வழியிலேயே மெதுவா திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா திரும்பி போக ஆரம்பிச்சானா. அந்த மாதிரி போகிறப்ப ஃபர்ஸ்ட் வழியில என்ன செஞ்சுச்சான்? நிறைய குட்டி குட்டி மீன் வேகமா வந்துச்சாமா.
இந்த பார்த்த உடனே இந்த கூட்டத்தோடயே சேர்ந்து நம்ம போயிடலாமான்னு அவங்க கிட்ட, அண்ணா அண்ணா இந்த பக்கத்துல நதி எந்த பக்கம் போகணும்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா, அண்ணா அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாமா. யாருமே பதில் சொல்லலையா. அப்போ அவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்களா, இந்த பக்கமா அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன செஞ்சாங்களாம், டபால்னு எல்லாரும் திரும்பி இந்த பக்கமா போக ஆரம்பிச்சாங்களாம். எதனாலடா இவங்க எல்லாரும் டக்குன்னு திரும்பி இப்படி போக ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு பெரிய திமிங்கலம் டபால்னு இவ்வளவு பெருசா வாயை திறந்துட்டு எல்லா மீனையும் ஃபூட உள்ளக்குள்ள உரியறதுக்காக வந்துட்டு இருந்துச்சான். டேய் ஆண்டவா காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டு குடுன்னு நம்மளோட மீனும் வேகமா நீந்தி போக ஆரம்பிச்சுச்சாமா. அப்ப டக்குன்னு அவங்களோட தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். தாத்தா என்ன சொல்லி இருக்காராம், எப்பயுமே ஒரு பெரிய மீன் நம்மளை பிடிக்க வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், பாறைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாறைகளோட இடுக்குல 2 பாறைகள் சேர்ந்து இருக்கும்ல, அந்த இடுக்குல போய் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பெரிய மீனால நம்மளை பிடிக்க முடியுமா, முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாராம். நீ இதுவும் என்ன செஞ்சுச்சான், பாறையோட இடுக்குல போய் இப்படி ஒளிஞ்சுக்குச்சான். அந்த திமிங்கலம் அப்படியே டாயின்னு பெரிய வாயை வச்சுக்கிட்டு இப்படியே தேடிக்கிட்டே வந்துச்சான். வந்து அந்த பாறை பக்கத்துல வந்து சாயோட பெருசா வாயை திறந்துச்சான். ஆனாலும் அந்த பாறை இடுக்குல இருக்கிற இந்த மீனை போய் அவங்களால எடுக்க முடியுமா, எடுக்கவே முடியலையாமா. நல்ல வேலைடா சாமி பிழைச்சோண்டாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்துச்சாமா. எந்த வழியா போகிறது, எந்த வழியா போனா நதி வரும் அப்படின்றது வேற தெரியவே இல்லையா. அப்பதான் அவங்க தாத்தா அடுத்து சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சாதான். கடல்ல கரண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கரண்ட்னா என்ன அப்படின்னா, குட்டியா உள்ளக்குள்ள ஓடுற அலைகள். அது வந்து ஒரு பக்கமா தண்ணியை இப்படி பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வழியா தான் எதெல்லாம் போகும், ஆமைகள், அப்புறம் வந்து இந்த கூட்டம் கூட்டமா போற மீன்கள்லாம் என்ன செய்யும், அது வழியா தான் போகும். ஏன்னா அது வழியா போனா அதுங்களுக்கு ஈஸியா ரொம்ப தூரம் போகவும் முடியும், அதுங்களுக்கு ஃபுட்டும் வந்து வழியிலேயே கிடைச்சிடும். அதனால எப்பயுமே அது வழியா தான் போகும். அப்ப அந்த வழியா போச்சுன்னா எதுக்கு தான் போகும், கடலுக்கு தான் திரும்ப போற மாதிரி இருக்கும். இப்ப இந்த மீனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அப்ப நம்ம நதிக்கு போகணும் அப்படின்னா இந்த கரண்ட் எந்த பக்கமா அடிக்குதோ அந்த பக்கமா போகாம நம்ம என்ன செய்யணும், ஆப்போசிட் சைட்ல போகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நீந்தி போக ஆரம்பிச்சுச்சாமா. அப்ப ரொம்ப கியூட்டா பிங்க் கலர்ல அழகா ஒரு மிருகம் வந்துச்சாமா. வா, இது என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவா போய் நம்ம தொட்டு பார்ப்போமான்னு அதுக்கு பக்கத்துல போயிடுச்சான். அப்ப வந்து திடீர்னு அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் தம்பி, ஆனா அதை மட்டும் தொட்ட அப்படியே நீ அதோட போய் ஒட்டிப்ப, அது என்ன செய்யும், ஃபுல்லா உன்னைய கடிச்சு சாப்பிடுற வரைக்கும் விடாது, அதுக்கு பேரு ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சான். கேட்ட உடனே ஆஹா ஆமா, நம்ம தாத்தா ஜெல்லி ஃபிஷ்ஷை பத்தி சொல்லியிருக்காரே, அதுதான் இடு, அதுக்குட்டையா வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறா முத்துமணி அப்படின்ட்டு அது குடு 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 குடுன்னு அந்த பக்கத்துலயும் போகாம போயிடுச்சான். இப்படி ரொம்ப தூரத்துக்கு அது போய்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தா அதோட நதி பக்கத்துல இருக்கிற இடம்லாம் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சான். வாவ், நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமா போறதுக்காக வந்துச்சான். அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் ஐயோ கடல்லையே நம்ம பையன் மாட்டிக்கிட்டான் போலன்னு நினைச்சு அவங்களை கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. இவனை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். டேய், நீயே கடல்ல இருந்து வந்துட்டியாடா, வாவ் அப்படின்னு எல்லாரும் அவனா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அப்பாவே சொன்னானா, ஆமா ஆமா, நான் இப்ப கரெக்டா நதிக்கு வந்து சேர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். கரெக்டா தான் வள்ளுவர் சொல்லி இருக்காரு, செல்வத்துள் செல்வம். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. வெரி குட். அடுத்து ஒரு அற்புதமான திருக்குறள் ஸ்டோரியோட ஆன்ட்டி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.